welcome back to Learn with Shem. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா still, already, yet, just and no longer. இது எல்லாத்தையும் எந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், இது எல்லாத்தோட யூசேஜ் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி Learn with Shem சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டில் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு விஷயம் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கும், அது வந்து இன்னமும் நடந்துட்டு இருக்கு, இன்னமும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக நம்ம ஸ்டில் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். சோ ஸ்டில்லுக்கு மீனிங் வந்து இன்னும் அப்படின்னு அர்த்தம். சோ ஸ்டில் அப்படிங்கறத எந்த சிச்சுவேஷன்ல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இதுக்கு ஒரு 3 யூசேஜ் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ இதோட ஃபர்ஸ்ட் யூசேஜ் பார்க்கலாம். ஒரு விஷயம் வந்துட்டு கூடிய சீக்கிரம் நடக்க போது, இல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே நடந்துரும் அப்படின்ட்டு இருக்கும் போது, சோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்டில் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I have been waiting for him but he still hasn't arrived. சோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அவருக்காக காத்துட்டு இருக்கேன், ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கேன், ஆனா இன்னும் அவர் வரல அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த விஷயம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. சோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்டில் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். செகண்ட் யூசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது நடந்துட்டு இருக்கு, ஆனா அது இன்னும் முடியல அப்படின்ற இடத்துக்கு நம்ம ஸ்டில் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் ஏற்கனவே ஆரம்பிச்சிச்சு, அது நடந்துட்டு இருக்கு, ஆனா இன்னும் முடியல, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்டில் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், she is still crying. அவ இன்னும் அழுதுட்டு இருக்கா. சோ அவ முன்னாடில இருந்து அழுதுட்டு தான் இருக்கா, ஆனா இன்னும் நிறுத்தல அப்படிங்கறத சொல்றதுக்கு she is still crying அப்படின்ட்டு சொல்லலாம். the pain still exists அப்படின்னா வலி இன்னும் இருக்கு எனக்கு அப்படின்னு. சோ வலி முன்னாடில இருந்து உங்களுக்கு இருக்கு, அது இன்னும் இருக்கு, வலி போகல அப்படின்னு சொல்றதுக்கு the pain still exists அப்படின்னு சொல்லலாம். சோ மூணாவது யூசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹேபிட், அதாவது ஒரு பழக்கம் வந்துட்டு மாறாமே இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கு நம்ம ஸ்டில் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். சோ இன்னும் அது மாறல அப்படின்றத குறிக்கிறதுக்கு ஸ்டில் யூஸ் பண்ணலாம். இல்ல அது நம்ம மாறணும்னு நினைக்கிறோம், சோ அந்த இடத்துல நம்ம ஸ்டில் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், are you still doing this crazy thing அப்படின்ட்டு எழுதுறோம். அதாவது நீ இந்த பைத்தியக்காரத்தனமான விஷயத்த இன்னுமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். சோ அவங்களுக்கு அது ஒரு ஹேபிட், முன்னால இருந்தே அதை பண்ணிட்டு இருக்காங்க, அதை இன்னமும் ஸ்டாப் பண்ணாம இருக்காங்க, அதை மாத்திக்க, இல்ல ஏன் இன்னும் மாத்தாம இருக்க அப்படின்ட்டு நம்ம கேக்குறோம் இல்லையா. சோ அந்த இடத்துல நம்ம ஸ்டில் யூஸ் பண்றோம். Are you still doing this crazy thing அப்படின்ட்டு கேக்குறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I have told several times, still he is lazy. நான் வந்துட்டு நிறைய தடவை சொல்லிட்டேன், இன்னமும் அவன் லேசியா தான் இருக்கான் அப்படின்ட்டு சொல்றோம். சோ அந்த லேசினஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாவே ஆயிடுச்சு. சோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இன்னமும் அதை வந்துட்டு அவங்க மாத்திக்கல, அந்த சோம்பேறித்தனத்தை மாத்திக்கல அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம ஸ்டில் அப்படிங்கறது யூஸ் பண்றோம். சோ ஸ்டில்லோட யூசேஜஸ் இது 3 தான். அதாவது ஒரு விஷயம் வந்து கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படிங்கும் போது, சோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம சொல்றதுக்கு அது இன்னும் நடக்கல அப்படின்ட்டு சொல்றதுக்கு ஸ்டில் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், ஏற்கனவே ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அது நடந்துட்டு இருக்கு, அது இன்னும் முடியல அப்படின்னு சொல்ற இடத்துல யூஸ் பண்றோம். சோ தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹேபிட் அது இன்னும் சேஞ்ச் ஆகாம இருக்கு, இன்னமும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஸ்டில் யூஸ் பண்றோம். சோ இந்த 3 இடத்துலயும் ஸ்டில் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், ஆல்ரெடி அப்படின்னா ஏற்கனவே அப்படின்ட்டு அர்த்தம். சோ ஒரு விஷயம் வந்துட்டு ஏற்கனவே நடந்துருச்சு, இல்ல ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ இதோட யூசேஜஸ் என்ன, எந்த இடத்துல எல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு விஷயம் கொஞ்சம் முன்னாடிதான் முடிஞ்சது அப்படின்ட்டு சொல்ற இடத்துல நம்ம ஆல்ரெடி அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I have already arranged it அப்படின்னா நான் ஏற்கனவே அதை அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றோம். சோ ஜஸ்ட் நவ் இப்பதான் வந்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணி முடிச்சிருக்கோம். சோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம், ஏற்கனவே நான் அதை அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு. சோ நெக்ஸ்ட் யூசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்துட்டு முன்னாடியே முடிஞ்சிருச்சு, அதாவது அது சில வாரங்களுக்கு முன்னாடி இருக்கலாம், இல்ல சில மாசங்களுக்கு முன்னாடி இருக்கலாம், இல்ல எப்போ ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட அது முடிஞ்சிருக்கலாம். சோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I don't want to go to that mall, I have already been there அப்படின்னா
நான் அந்த மாலுக்கு போக விருப்பப்படல, நான் ஏற்கனவே போயிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சோ ஏற்கனவே போயிருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து போன மாசம் கூட போயிருக்கலாம், போன வருஷம் கூட போயிருக்கலாம். அது வந்துட்டு முன்னாடி நடந்த விஷயம். சோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஆல்ரெடி அப்படிங்கறது யூஸ் பண்ணலாம். I don't want to go to that mall. I have already been there. I have already been thereனா நான் ஏற்கனவே போயிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அண்ட் தேர்ட் யூசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து நீங்க எதிர்பார்த்ததுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துலயும் நம்ம ஆல்ரெடி அப்படின்னு யூஸ் பண்ணலாம். We are preparing the food but she has already come அப்படின்னா நாங்க ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், அதாவது இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அவ ஏற்கனவே வந்துட்டா. சோ அவளுக்காக தான் நம்ம வந்துட்டு அந்த ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அதுக்கு முன்னாடியே அவ வந்துட்டா. சோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம் இப்பதான் வருவாங்கன்னு, அதுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டாங்க இல்லையா. சோ இந்த இடத்துல ஆல்ரெடி அப்படிங்கறது யூஸ் பண்ணலாம், ஏற்கனவே அவ வந்துட்டா அப்படின்னு சொல்றதுக்கு. சோ ஆல்ரெடி அப்படிங்கறத வந்துட்டு இந்த 3 இடத்துல யூஸ் பண்றோம். எந்தெந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் கொஞ்சம் முன்னாடிதான் முடிச்சேன், இல்ல கொஞ்சம் முன்னாடிதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஆல்ரெடி அப்படின்ற யூஸ் பண்ணலாம், ஏற்கனவே முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்றதுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சோ ரொம்ப முன்னாடியே நம்ம ஒரு விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துலயும் ஆல்ரெடி அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். அண்ட் மூணாவது பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் வந்து இப்பதான் நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்திருக்கோம், ஆனா அதுக்கு முன்னாடியே அது வந்துட்டு முடிஞ்சிருக்கும், ஏற்கனவே முடிஞ்சிருக்கும். சோ அந்த இடத்துலயும் நம்ம ஆல்ரெடி அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். சோ இதுக்கும் 3 யூசேஜ் தான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா எட். இது வரைக்கும் ஒரு விஷயம் நடக்கல அப்படிங்கறத மென்ஷன் பண்ற இடத்துல நம்ம எட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலா வந்து எட்டை வந்து நெகட்டிவ் சென்டென்சஸில் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா கொஸ்டின்ஸில் யூஸ் பண்ணுவோம். இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. நார்மல் சென்டென்ஸில் கூட எட் யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி யூசேஜில் வரும்போது சொல்கிறேன். இப்போ இதோட யூசேஜஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு இன்னும் நடக்கல, ஆனா கூடிய சீக்கிரம் அது நடக்கும் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் இல்லையா. சோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம எட் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I haven't received my parcel yet. அதாவது எனக்கு இன்னும் என்னோட பார்சல் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். சோ ஒரு விஷயம் நீங்க கூடிய சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா இன்னும் அது நடக்கல அப்படின்னு சொல்ற இடத்துல வந்துட்டு நம்ம எட் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். I haven't received my parcel yet அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், ஹாஸ் ஹீ ஈட்டன் த பிரேக்ஃபாஸ்ட் எட் அப்படின்னா அவர் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறோம். அப்போது அவர் சீக்கிரம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த கொஸ்டின் வந்து நம்ம பாசிட்டிவ் கொஸ்டினாக கேட்குறோம். இப்போது இதையே நெகட்டிவ் கொஸ்டினாக நம்ம கேட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹாசன்ட் ஷீ ஸ்லெப்ட் எட் அப்படின்னா அவள் இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை ஸ்ட்ராங்காக சொல்லணும், அதாவது அவள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கியே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் யூசேஜ், இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு இது வரைக்கும் நடந்ததில் அதுதான் பெஸ்ட்டாக இருக்குது, தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிற விஷயத்த நம்ம சொல்லும்போது எட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் மை ஹையஸ்ட் ஸ்கோர் எட் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்படின்னா இது வரைக்கும் நான் வாங்கின மார்க்லேயே இதுதான் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் பெஸ்ட் இல்லையா, அந்த இடத்துல நம்ம எட் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து நம்ம முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அந்த விஷயம் இன்னும் முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு எட் அப்படிங்கிறத அந்த பிளேஸில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தேர்ஸ் பிளண்டி ஆஃப் டைம் எட் அப்படின்னா இன்னும் நிறைய டைம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம டைம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், இன்னும் நிறைய டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எட் அப்படிங்கிறத நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் அப்படின்ட்டு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா. ஸோ பட்னா ஆனால் அப்படின்னு அர்த்தம். அந்த பட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கூட நம்ம எட் அப்படின்ட்டு யூஸ் பண்ணலாம். ஷி ஹாஸ் கோல்ட் எட் ஷி ஈட்ஸ் ஐஸ்கிரீம். அவளுக்கு சளி பிடிச்சிருக்கு, ஆனாலும் அவ ஐஸ்கிரீம் சாப்பிட்றா அப்படின்னு சொல்றோம். சோ இங்க எட்டுங்கிறத வந்துட்டு நம்ம பட் அந்த மாதிரி ஒரு மீனிங்ல யூஸ் பண்றோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐம் வியரிங் அ திக் கோட் எட் ஐம் ஸ்டில் கோல்ட் அப்படின்னா நான் கனமான கோட் அணிஞ்சிருக்கேன், இருந்தாலும் எனக்கு இன்னும் குளிரா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் எனக்கு இன்னும் குளிரா இருக்கு. சோ அந்த இடத்துல எட் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜஸ்ட். ஜஸ்ட் இந்த வேர்டை வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். இதுக்கு வந்துட்டு ஒரு 7 யூசேஜஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத இப்போ 1 by 1 சொல்றேன். ஃபர்ஸ்ட் யூசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதான் நடந்தது, இப்போதான் முடிஞ்சது அப்படின்ற இடத்துல ஜஸ்ட் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், he has just finished work.
சோ அவர் இப்போதான் வேலையை முடிச்சாரு அப்படின்ட்டு சொல்றோம். அந்த அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடுச்சு, அதுதான், ஆனா கொஞ்சம் முன்னாடி தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் செகண்ட் யூசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி தான் முடிஞ்சிருக்கு, அதாவது அது ஃபியூ வீக்ஸ் பேக் இருக்கலாம், இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருக்கலாம், ஆனா வந்துட்டு ரீசெண்டா தான் அது நடந்திருக்கு அப்படின்ற இடத்துலயும் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், they have just come back from Paris. அவங்க இப்போதான் பாரிஸ்ல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்றோம். அது வந்துட்டு போன வாரம் கூட இருக்கலாம், இல்ல போன மாசம் கூட இருக்கலாம். சோ ரீசெண்டா நடந்த விஷயத்த சொல்றதுக்கு நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்றோம். தேர்ட் யூசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபீலிங்கை வந்துட்டு நீங்க ஸ்ட்ராங்கா வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஜஸ்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். உங்களோட ஃபீலிங்கை ஸ்ட்ராங்கா எக்ஸ்பிரஸ் பண்றீங்க, சோ அந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், she is just a fantastic dancer அப்படின்னு சொல்றோம். அவ வந்து ஒரு அற்புதமான டான்சர் அப்படின்னு சொல்ற இடத்துல ஜஸ்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். அதாவது உங்க ஃபீலிங் வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமா நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படின்ட்டு அர்த்தம். you are just amazing, நீ ஆச்சரியப்படுற வகையில இருக்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சோ அந்த இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பொறுமையை வந்துட்டு ஒரு கட்டத்துல நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். அதாவது உங்களோட பொறுமை இல்லாத தனத்தை சொல்றதுக்கு ஜஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் டூ இட், அதை பண்ணு அப்படின்ட்டு சொல்றோம். சோ உங்களோட பொறுமை இழந்து நீங்க சொல்றீங்க, சோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் பி குவைட், கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல, அதாவது உங்க பொறுமை இழந்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் நீங்க ஜஸ்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டா இல்லாம இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். I just came to say hi, நான் சும்மா ஹாய் சொல்ல தான் வந்தேன். சோ அதுல வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் எதுவும் இல்லையா, ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம ஜஸ்ட் அப்படிங்கறது யூஸ் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் யூசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து நீங்க சாதாரணமா சொல்றீங்க அப்படின்னா சோ அந்த இடத்துலயும் நம்ம ஜஸ்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு கேக் கொடுத்தீங்க, அவங்க தெரியாம கை தவறி அதை கீழே போட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், விடு கேக் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஜஸ்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். டோன்ட் வரி, கவலைப்படாத, டோன்ட் வரி, இட்ஸ் ஜஸ்ட் அ கேக், அது வெறும் கேக் தான், கவலைப்படாத அப்படின்ட்டு சொல்றோம் இல்லையா. சோ அந்த இடத்துல ஜஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ எம் ஜஸ்ட் an actor, நான் வெறும் நடிகன் தான் அப்படின்ட்டு சொல்றோம் இல்லையா. சோ அந்த இடத்துலயும் நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு விஷயத்த சாதாரணமா சொல்றோம், அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஜஸ்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். சோ ஜஸ்ட் வந்து நம்ம ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்கா எக்ஸ்பிரஸ் பண்றோம் நம்மளோட ஃபீலிங் அப்படிங்கிற இடத்துக்கும் யூஸ் பண்ணணும், ஒரு விஷயத்த சாதாரணமா சொல்றோம் அப்படிங்கிற இடத்துக்கும் யூஸ் பண்றோம். சோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் யூசேஜ் பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலா நம்ம ஜஸ்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாண்ட் டு சே, அததான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கரெக்டா அததான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அந்த இடத்துல ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஜஸ்ட் வாட் ஐ வாண்ட் டு சே, தட்ஸ் ஜஸ்ட் வாட் ஐ வாண்ட் டு சே அப்படின்னு சொல்றோம். அண்ட் தட்ஸ் இட். ஜஸ்ட்டுக்குள்ள யூசேஜஸ் இதுதான். இந்த 7 யூசேஜஸையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலா நம்ம பார்க்க போறது நோ லாங்கர் ஆர் நோ மோர். சோ ஒரு விஷயம் வந்துட்டு இனிமே நடக்க போறது இல்ல, அது ஆல்ரெடி ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற இடத்துல வந்துட்டு நம்ம நோ லாங்கர் இல்லைன்னா நோ மோர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏற்கனவே அது முடிஞ்சிருச்சு, இனிமே அது கண்டினியூ ஆகாது, இதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகாது, ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம நோ லாங்கர் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நோ லாங்கர் ட்ரிங்க் காஃபி அப்படின்னா நான் இனிமே காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றோம். சோ நான் இனிமே காஃபி குடிக்க மாட்டேன், அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அந்த இடத்துல ஐ நோ லாங்கர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஐ நோ லாங்கர் ட்ரிங்க் காஃபி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு யாராவது இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இப்போ உயிரோட இல்ல அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணலாம். she is no more அப்படின்னா அவ இப்போ உயிரோட இல்ல அப்படின்ட்டு அர்த்தம். சோ அந்த இடத்துல நம்ம no more அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு பாசிட்டிவ் சென்டென்சஸ், அதாவது இந்த சென்டென்ஸ்ல வந்துட்டு don't, didn't அந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. ஒருவேளை அந்த மாதிரி யூஸ் பண்றோம், have not, was not, is not அந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா any longer or any more இதுதான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், I don't want it anymore, எனக்கு அது தேவையில்லை இனிமே.
அப்படின்ட்டு சொல்றோம் இல்லையா. சோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம எனிமோர் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம இந்த சென்டென்ஸ்ல டோன்ட் அப்படின்னு யூஸ் பண்றோம் இல்லையா, இது நெகட்டிவ் சென்டென்ஸ், அதனால வந்துட்டு எனிமோர் அப்படிங்கறது யூஸ் பண்றோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். we don't live in Chennai any longer அப்படின்னா நாங்க சென்னையில வசிக்கல இப்போ அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்க முன்னாடி வசிச்சிருக்கீங்க, அதை வந்துட்டு இப்போ ஆனா இங்க இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு, நாங்க இப்போ சென்னையில இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி சொல்லலாம். சோ இங்க டோன்ட் அப்படிங்கறது யூஸ் பண்றதுனால நம்ம எனி லாங்கர் அப்படின்ட்டு யூஸ் பண்றோம். ஒருவேளை நீங்க டோன்ட் யூஸ் பண்ணல, அதை பாசிட்டிவ் சென்டென்ஸா சொல்றீங்க அப்படின்னா we no longer live in Chennai அப்படி சொல்லலாம். அதுக்கும் அதே மீனிங் தான், நாங்க இனிமே சென்னையில வசிக்கல அப்படின்ட்டு அர்த்தம். சோ நீங்க ஒரு சென்டென்ஸ்ல வந்துட்டு நெகட்டிவ் சென்டென்ஸா யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எனி லாங்கர் இல்லைன்னா எனி மோர் யூஸ் பண்ணணும். அத பாசிட்டிவ் சென்டென்ஸா யூஸ் பண்றீங்க அப்படின்னா நோ லாங்கர் இல்லைன்னா நோ மோர் அப்படின்றத யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸ்க்குலாம் இன்னும் யூசேஜஸ் கூட இருக்கு. ஆனா நம்ம இப்ப பார்த்தது என்ன அப்படின்னா டைம் ரிலேட்டட் யூசேஜ், அதாவது டைம் ரிலேட்டடான விஷயங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் தான் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சோ இப்போ ஓவராலா ஒரே ஒரு ஆக்ஷன் வேர்ட் வச்சு நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. he still cries அப்படின்னா அவன் இன்னும் அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சோ ஏற்கனவே அவன் அழுதுட்டு தான் இருக்கான், ஆனா இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்ற இடத்துல ஸ்டில் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ he still cries அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் he is already crying, அவன் ஏற்கனவே அழுதுட்டு தான் இருக்கான் அப்படின்ட்டு சொல்றது. சோ ஆல்ரெடினா ஏற்கனவே, சோ அவன் ஏற்கனவே அழுதுட்டு தான் இருக்கான் அப்படின்ட்டு சொல்றோம். சோ yetோட ரெண்டு யூசேஜஸ்மே நம்ம எக்ஸாம்பிள் இப்ப பார்க்கலாம். the pain has gone yet he cries, வலி போயிடுச்சு ஆனாலும் அவன் அழுதுட்டு இருக்கான். சோ இந்த இடத்துல ஆனாலும்ங்கிறதுக்கு பதிலா நம்ம yet அப்படிங்கறது யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் he hasn't cried yet, அவன் இன்னும் அழலை அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போது அவன் இனிமே அழுவான் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல எட் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் he just cries, அவன் சும்மா அழறான் அவ்வளவுதான். அது வந்துட்டு நம்ம சாதாரண விஷயமா சொல்றோம் இங்க. சோ அதுக்கு just அப்படிங்கறத யூஸ் பண்றோம். he just cries. நெக்ஸ்ட் he no longer cries அப்படின்னா இனிமே அவன் அழமாட்டான் அப்படின்ட்டு சொல்றதுக்கு he no longer cries அப்படிங்கறது சொல்லலாம். சோ நம்ம இப்ப பார்த்த விஷயங்கள்ல இருந்து நான் எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த அளவு புரிஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். And that's all about the video. உங்களுக்கு இதுல இருந்து clear idea கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். I'll meet you all with a new topic in a new video. Until then, it's bye from Shian.